ரேடியேஷன் தெரப்பியோட காம்ப்ளிகேஷன்ஸ்க்கு ஸ்டெம் செல் தெரப்பி உதவுமா டாக்டர்? ரேடியேஷன் தெரப்பியோட காம்ப்ளிகேஷனுக்கு தான் முதல்ல ஸ்டெம் செல் தெரப்பியை கண்டுபிடிச்சாங்க. நம்ம ஏற்கனவே இது பேசியிருக்கோம். ஹிரோஷிமா நாகசாகியில் ஆட்டம் பாம்பு வெடித்த பிறகு அங்கே வாழ்ந்து கொண்டிருந்த இறக்காத மக்களுக்கு கேன்சர், பிளட் கேன்சர் வந்து போன் மேரோவெல்லாம் டெப்ளீட் ஆன பொழுது அப்போ தான் முதல்ல ஸ்டெம் செல்லை கண்டுபிடிச்சி ஸ்டெம் செல் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணால் அப்போது அந்த பிளட் கேன்சரை க்யூர் பண்ணலாம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க. அப்போது ரேடியேஷன்னால் போன் மேரோ, எலும்பினுடைய மஜ்ஜை டோட்டலாக டேமேஜ் ஆகும். அப்படி டேமேஜ் ஆனால் அதற்கான ட்ரீட்மெண்ட்டு ஸ்டெம் செல் தெரப்பி. அப்போது ரேடியேஷனுக்கு எலும்பு மஜ்ஜை எப்படி அஃபெக்ட் ஆகுதோ அதே மாதிரி ஸ்கின் அஃபெக்ட் ஆகும், மசில் அஃபெக்ட் ஆகும். அந்த ரேடியேஷன் தெரப்பி எந்தெந்த பாகங்களெல்லாம் ஊடுருவி கேன்சர் வரைக்கும் போகுதோ அந்த அத்தனை திசுக்களும் ரேடியேஷன் தெரப்பியினால் பாதிக்கப்பட்டு சுருங்கி செயலிழந்து இரத்த குழாய்கள்லாம் டேமேஜ் ஆகி கடைசியில் நெக்ரோசிஸ், டெத் வரை ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இப்போது இந்த காம்ப்ளிகேஷனுக்கு ஆங்கில மருத்துவத்தில் சிகிச்சை தீர்வு இல்லை. இப்போ ரேடியேஷன் தெரப்பி கொடுத்தாங்க டாக்டர், எனக்கு சலைவேஷனே வரமாட்டேங்குது, ஏன்னா சலைவரி கிளான்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆகிடும், மியூக்கோஸா டேமேஜ் ஆகிடும். அதே மாதிரி ஃபேஸில் கொடுக்கும் பொழுது கண்ணீர் சுரக்காது, ஏன்னா எகெயின் லாக்ரிமல் கிளான்ஸ் டேமேஜ் ஆகிடும். அவங்க வந்து வேறு ஒரு கேன்சருக்காக ரேடியேஷன் தெரப்பி கொடுத்துருப்பாங்க, அது பிரெயினில் இருக்கிற கேன்சருக்கு கொடுத்துருக்கலாம். அதனால் இது சைடு எஃபெக்ட்ஸ், இதெல்லாம் சைடு எஃபெக்ட் ஆஃப் ரேடியேஷன் தெரப்பி. ஆனால் எதற்கும் ஆங்கில மருத்துவத்தில் தீர்வு கிடையாது. சலைவா சப்ஸ்டிடியூட் அப்படின்னு சொல்லி சலைவா போல் இருக்கக்கூடியதை அப்பப்போ கொப்பளிச்சுக்கணும், அவ்வளோதான் தீர்வு. அதே மாதிரி லாக்ரிமல் சப்ஸ்டிடியூட், கண்ணீர் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இதை வந்து கொடுப்பாங்க, அதை அப்பப்போ போட்டுக்கணும். மீண்டும் சலைவாவையோ கண்ணீரையோ இல்லை அந்த ரேடியேஷனால் பாதிக்கப்பட்ட உறுப்பை மீள் உருவாக்கம் செய்வதற்கு எந்த சிகிச்சையும் கிடையாது. ஆனால் இப்பொழுது ஸ்டெம் செல் தெரப்பி மற்றும் ஹைப்பர்பேரிக் ஆக்சிஜன் தெரப்பியினால் இந்த ரேடியேஷன் தெரப்பி காம்ப்ளிகேஷன்ஸை நம்ம மீள் உருவாக்கம் செய்யலாம். இது எப்போ டாக்டர் கண்டுபிடிச்சாங்க? 1996 கிட்டத்தட்ட 25-30 வருடங்களுக்கு முன்னாடியே பென்சில்வேனியா யூனிவர்சிட்டியில் சில்ட்ரனுக்கு இது மாதிரி கேன்சருக்கு ரேடியோ தெரப்பி கொடுத்த பிறகு அவர்களுக்கு ஏற்பட்ட ஓரல் கேன்சராக இருந்தால் அவர்களுக்கு ஏற்பட்ட காம்ப்ளிகேஷன்ஸ், வாய் திறக்க முடியாமல் போகும், சலைவேஷன் இல்லாமல் போகும், சாப்பிட முடியாது. அதற்காக சில ப்ரொசீஜர்ஸ் பண்ணுவாங்க, சர்ஜரிஸ். ஃபார் எக்ஸாம்பிள் 2 பல்லை எடுத்து விட்டாங்கன்னா அந்த கேப் வழியாக சாப்பிடலாம், வாயை திறக்க முடியாது. அதே மாதிரி காண்டைலெக்டமி, இதனுடைய தாடையினுடைய ஜாயிண்ட்டினுடைய காண்டையில் கட் பண்ணி விட்டுருவாங்க, அப்போ வாயை திறக்கிறது கொஞ்சம் ஈஸியாகும். இப்படி சர்ஜரி பண்ணும் பொழுது சர்ஜரி பண்ண இடத்துல புண்ணு ஆறாது. சர்ஜரி பண்ணுவாங்க, வாயை திறக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க, ஆனால் அந்த சர்ஜரியினால் மேற்கொண்டு காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். ஏன்னா ரேடியேஷன் தெரப்பி கொடுத்த திசு ஆறாது. அப்போது அந்த அது மாதிரி சர்ஜரி பண்ணுவதற்கு முன்னாடியே ப்ரொஃபைலாக்டிக் ஹைப்பர்பேரிக் ஆக்சிஜன் தெரப்பி கொடுத்துருக்குறாங்க. அதில் இந்த காம்ப்ளிகேஷன்ஸை அவாய்ட் பண்ணியிருக்காங்க. Hyperbaric oxygen therapy will stimulate the production and bringing out of stem cells. ஸோ hyperbaric oxygen therapyயே ஒரு வகையான ஸ்டெம் செல் சிகிச்சை தான். ஸோ ரேடியேஷன் தெரப்பியினால் ஏற்படக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ்க்கு ஸ்டெம் செல்லும் ஹைப்பர்பேரிக் ஆக்சிஜன் தெரப்பியும் ஒரு நல்ல தீர்வு. இந்த தீர்வை ஆரம்பத்திலேயே காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் வர்றதுக்கு முன்னாடியே கொடுத்தால் அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகளை நாம் தடுக்கலாம். இந்த ரிசர்ச் யூனிவர்சிட்டி ஆஃப் பென்சில்வேனியாவில் நடந்து அதை ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க.